டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. பேசிக் பிளாக்ஸ் அண்ட் ஃப்ளோ கிராஃப். ஒரு பெரிய ப்ரோக்ராமை பிளாக்காக உடைச்சு அந்த பிளாக் வழியாக எப்படி அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆகுது, பிளாக் 1 வழியாக போதா, பிளாக் 1லேருந்து பிளாக் 3க்கு போதா, பிளாக் 2க்கு போதா, அப்புறம் அங்கேருந்து பிளாக் 5க்கு போதா, இந்த ஃப்ளோ தான் ஃப்ளோ கிராஃபு. ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராமில் எது இதெல்லாம் செட் ஆஃப் பிளாக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் லைனில் ஆரம்பிக்கிறதுலேருந்து எந்த இடத்துலையும் இஃப் எல்ஸு ஜம்ப்பு இந்த மாதிரி எந்த ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸும் இல்லாமல் சீக்வன்ஷியலாக அடுத்தடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வந்து கடைசியாக முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஒரு பிளாக். எங்கேயாவது ஒரு இடத்துல இஃப் வந்துருச்சுன்னா, இஃப் ஜம்ப் டு L1 இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த L1 வரைக்கும் ஒரு பிளாக். அதுக்கப்புறம் ஜம்ப் ஆகி அந்த L1 ஸ்டார்ட் ஆகுதுல, அது அடுத்த பிளாக்குக்கு போயிடும். ஸோ இதுதான் பிளாக். ஸோ ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து எந்த ஜம்ப்பும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வர்ற வரைக்கும் எத்தனை லைன்ஸ் இருக்கோ அது எல்லாம் சேர்ந்தது ஒரு பிளாக். ஸோ இந்த பிளாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு பிளாக்குடைய ஸ்டார்டிங் லைன் வந்து லீடர். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே லீடர்னு சொல்லும். ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் லைன் லீடர். அதுலேருந்து ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும். எங்கேயோ ஒரு இடத்துல இஃப்ஓ கோட்டுவோ வருதா, அந்த இடத்துல ஜம்ப்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜம்ப் ஆகி அந்த ஜம்ப் L1 அப்படின்னு வச்சுங்களேன், அந்த L1லேருந்து ஆரம்பிக்குது இல்லை, அந்த L1 லைன் வந்து அகைன் இன்னொரு லீடர். அது வந்து இன்னொரு பிளாக்குடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அடுத்த ஜம்ப் வரைக்குமோ இல்லை எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் வரைக்குமோ இஃப் எதுவும் வரல அப்படின்னா அது ஃபுல்லாக ஒரு பிளாக். இதுதான் வந்து ஒரு பேசிக் பிளாக்குடைய ஐடியா. லீடர்னு ஒன்று இருக்கும், அந்த லீடரை தொடர்ந்து சீக்வன்ஷியலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஃப்ளோ கிராஃப்னா என்னென்னா, இப்போ பிளாக்காக பிரித்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து ரன் ஆகும்போது எப்படி ஃப்ளோ ஆகும், B1ல் ஆரம்பிக்குது, அதில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது கரெக்டாக இருந்துச்சுன்னா B2க்கு போதா B3க்கு போதா, இந்த மாதிரி இந்த ஃப்ளோவை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஃப்ளோ கிராஃப். ஸோ அதில் நோடு எல்லாமே பிளாக், அதாவது பாக்ஸாக இருக்கலாம் பிளாக்கு. அந்த டைரக்ஷன் வந்து எட்ஜஸ், அது வந்து இஃப் எல்ஸு அது கண்டுபிடிக்கும். ஸ்டெப்ஸ் டு கிளியர் ஃப்ளோ கிராஃப்ங்கிறது இப்போ நம்ம சொன்னதான். பேசிக் பிளாக் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை பிளாக் ஆக்கி அதை நோட் ஆக்கிடணும். அப்புறம் எட்ஜஸை வச்சு டைரக்ஷன் போட்டுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்குவோம், இந்த கோட் எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு B + Cன்னு ஒரு லைன் இருக்குது. அடுத்தது இஃப் A greater than 0 go to L1. இப்போ நம்ம லீடர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு கோடோடைய ஃபர்ஸ்ட் லைன் லீடர், அதுலேருந்து அடுத்தது ஜம்ப் எது வருதுங்கிறத பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்த லைனில் இஃப் A greater than 0ன்னு வந்துருச்சு, go to L1 வந்துருச்சு. இந்த லைனுக்கு அப்புறம் A greater than 0 இருந்துச்சுன்னா எங்கே போகும்னா இங்கே வந்து ஜம்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனோட ஒரு பிளாக் முடிஞ்சிருச்சு, ஏன்னா அந்த இடத்துக்கு அப்புறம் ஜம்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது ஒரு பிளாக். அடுத்த பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் லைனு ஃபோர்த் லைனு ஒரு பிளாக். தேர்ட் லைன் வந்து கரெக்டு, இது வந்து ஒரு லீடரு. இதுலேருந்து அடுத்தது வந்து கோ டு L2ன்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் இங்கே போகும். ஸோ இந்த இடத்துல இது இன்னொரு பிளாக் ஆயிரும். ஸோ அதனால என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 லைன் ஒரு பிளாக்கு, ஏன்னா இந்த இடத்துல கோ டு வந்துருச்சு. அடுத்தது தேர்ட் ஃபோர்த்து ஒரு பிளாக்கு, இங்கேருந்து L2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த L1ங்கிறது ஒரு பிளாக்கு, L2ங்கிறது ஒரு பிளாக். ஏன்னா இது ரெண்டுமே இது கோ டு L1ங்கும் போது வர்ற ரிசல்ட் இந்த பிளாக்கு, L2ங்கும் போது வர்றது இந்த இது. ஸோ மொத்தம் 4 பிளாக் இந்த கோடில். நான் சொன்ன மாதிரி B1 A ஈக்குவல் டு B + C, அப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஒரு பிளாக்கு, அப்புறம் D, அப்புறம் கோ டு L2 அது ஒரு பிளாக்கு, அப்புறம் L1ல் வர்றது ஒரு பிளாக்கு, L2ல் வர்றது ஒரு பிளாக். இதை ஃப்ளோ கிராஃபாக போட்டால் இது ரொம்ப சிம்பிள் ஃப்ளோ கிராஃப். டேரெக்டாக B1 வந்து B2க்கு போகும், இல்லைன்னா B3க்கு போகும், இஃப் எல்ஸை பொறுத்து. அப்புறம் மறுபடியும் B2 B3 எங்கே போகும், டேரெக்டாக B4க்கு போகும். இதை இன்னும் டீட்டெயில்டு ஃப்ளோ கிராஃபாக உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் இன்னொரு பெரிய எக்ஸாம்பிளில். இது கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராமு, பட் இதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ரோக்ராமோட ஃபஸ்ட் லைன் லீடர், X = A + B. ஓகே, இது சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த ஜம்ப் இல்லை, அடுத்த லைனுக்கு போகுது. இதுவும் சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த ஜம்ப் இல்லை, அடுத்த லைனுக்கு போகுது. இஃப்னு வந்துருச்சு, இஃப் Y greater than 10 go to L1. இந்த பாயிண்ட்டோட ஒரு பிளாக் முடியுது பாருங்கள். இந்த இடத்துல பார்ப்போம், இந்த go to L1 ஓட ஒரு பிளாக் முடியுது. ஸோ அதுதான் B1ன்னு போட்டிருக்கும். அடுத்தது Z = Y - T go to L2. இது ஒரு பிளாக். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல go to L2ன்னு வந்துருச்சு, L2ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து அடுத்தது இங்கே ஜம்ப் ஆகும், அப்போ இது ஒரு லீடர் ஆயிரும். ஸோ அது தனி பிளாக் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் Z = Y - T go to L2ங்கிறது ஒரு பிளாக். அடுத்தது
B3ங்கிறது இங்கேருந்து ஜம்ப் ஆகி L1 வருது பார்த்தீங்களா, இங்கே இந்த கோட்டு L1லேருந்து ஜம்ப் ஆகி இங்கே வருதா, அப்போ இது வந்து அடுத்த பிளாக்குடைய ஃபர்ஸ்ட் லைன், அது லீடர். W = y/2, அடுத்தது Z = W + D. இது ஒரு பிளாக். ஏன் அப்படின்னா இந்த L2ங்கிறது வந்து ஆல்ரெடி இங்கேருந்து ஜம்ப் ஆகி வரும். ஸோ அது வந்து இன்னொரு தனி பிளாக்காக தான் போட்டாகணும். இந்த பிளாக்கோட இந்த கடைசி லைன் சேராது. ஸோ W = y/2, Z = W + D. இது ஒரு பிளாக். அடுத்தது பிரிண்ட் Z, கடைசி இது ஒரு பிளாக். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோடைய 4 பிளாக்காக பிரிக்கப்பட்ட அந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஒரு லீடரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்பயும் லீடர், அப்புறம் ஜம்ப் ஆயிடுச்சுன்னா ஜம்ப் ஆகி அங்கே ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒரு லீடர், அவ்வளோதான். ஸோ மொத்தம் 4 பிளாக். இப்போ இதை வந்து ஃப்ளோகிராஃபாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B1, B2, B3, B4 4 பிளாக் பிடிச்சிருக்கோம். அந்த 4 பிளாக்கும் நோடுங்கிறது அந்த பாக்ஸாக போடுவோம்ல, அதான் நோடு. எட்ஜஸ்ங்கிறது நம்ம டைரக்ஷன். இதில் என்ன சொல்லுது, B1 வந்து எதர் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக்குக்கு போகும், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு பிளாக் போகும். ஆனால் இந்த 2 பிளாக்கும் ஃபைனலாக B4க்கு வரும் அப்படிங்கிறது சும்மா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதை ஃப்ளோகிராஃபாக பார்ப்போம். ஸோ இது B1ல் ஆரம்பிக்குது. இதுதான் அந்த கோடு. கடைசியாக வந்து y > 10 இருந்துச்சுன்னா கோட்டு L1, ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக்குக்கு வரும், ஃபால்ஸாக இருந்தால் இந்த பிளாக்குக்கு போகும். பட் ஃபைனலி B3, B2 இது ரெண்டுமே ட்ரூவோ ஃபால்ஸோ அதோட கோட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோகிராஃப். B1ல் ஆரம்பிக்கும், B3 இல்லை B2க்கு போகும், அகைன் B3 B2 ரெண்டுமே ஃபைனலாக கடைசியாக B4ல் வந்து முடியும். இதுதான் இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராமோடைய பேசிக் பிளாக்காக பிரிக்கப்பட்ட பிளாக்ஸு, அதோடைய ஃப்ளோகிராஃப் இதுதான். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.